ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வந்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2019 நடந்த எல்லா ஷிஃப்டோடைய மேக்ஸ் கொஷின்ஸ் பேப்பர் சால்வ் பண்ணி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 13th October 2020 நடந்த ஷிஃப்ட் 1 மேக்ஸ் கொஷினோடைய சொல்யூஷன்ஸ். ஓகேவா? இந்த 2019 36 ஷிஃப்ட் நடந்துச்சு. இந்த 36 ஷிஃப்ட்லையுமே இந்த 13th October நடந்த 3 ஷிஃப்ட் கொஷின்ஸ் தான் டஃபஸ்ட் ஷிஃப்ட்னு எஸ்எஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நாளை நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோ, இந்த 3 வீடியோலையுமே நம்ம டஃபஸ்ட் ஷிஃப்டாக பார்க்க போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ 500 வியூஸ் தாண்டதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் டேரெக்டாக கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, A is equal to 2 sin 6 theta plus cos 6 theta minus 3 sin 4 theta plus cos 4 theta கொடுத்துருக்காங்க. ஓகேவா? cos alpha is equal to root of 3 plus a 5 by a கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ரெண்டுமே ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா a கண்டுபிடிக்கணும். a கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி cos alpha கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, பாருங்கள். இப்போ sin 6 theta plus cos theta உங்களுக்கு எப்படி இருக்குது? sin square theta plus cos square theta இருக்குது. ஓகே, அந்த ஃபார்முலாவை நம்ம கியூப் பண்ண என்ன கிடைக்கும்? sin 6 theta plus cos theta கிடைக்குமா? ஸோ அதான் இங்கே எழுதுகிறோம். a is equal to 2 1 minus 3 sin square theta cos square theta. ஓகேவா? minus 3 1 minus அதில் கியூப் பண்ண இதில் ஸ்கொயர் பண்ணுறோம், அவ்வளோதான். 3 2 sin square theta cos square theta. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணுங்க. 2 minus 6 sin square theta cos square theta minus 3 plus 6 sin square theta cos square theta. ஓகே, இது கட் ஆகுமா? ஸோ ஆன்சர் உங்களுக்கு ஏக்கு எவ்வளோ கிடைக்கும்? -1 கிடைக்குது. கரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. cos alpha is equal to 3 minus 1 by 5 minus 1 2 minus 4 ரூட்லேருந்து எழுதிட்டா 2 by root 2 by 2 இருக்கும். ஓகே, cos ஆல்ஃபாக்கு இப்படி ஒரு வேல்யூ நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 root 2வை root 2 ரூட்னு எழுதிக்கலாமா? ஸோ கட் ஆகுமா? 1 by rootனு கிடைக்கும். cos ஆல்ஃபால எந்த வேல்யூ 1 by rootனு கிடைக்கும்? 45 டிகிரி தான் கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. இந்த 45 டிகிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 into 45 டிகிரி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 135 டிகிரி கிடைக்கும். இதுதான் இதற்கு சரியான ஆன்சர். சிம்பிள், ஜஸ்ட் ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நான் நம்மளுடைய கோர்ஸில் ட்ரிக்னாமெட்ரி டீச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து இந்த எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த சம் பாருங்கள். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 117 cos squared a plus 129 sin squared a is equal to 120 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 170 cos squared b plus 150 sin squared b எவ்வளோ? 161 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா cosecant squared a secant squared b உடைய வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, பாருங்க. 117 cos squared a அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1 minus sin squared a எழுதிக்கலாமா? plus 129 sin squared a is equal to 120. ஓகேவா? இது மல்டிப்ளை பண்ணுங்க. 170 minus 117 sin squared a plus 129 sin squared a is equal to 120. ஓகேவா? இப்போ இது இங்கே வந்து என்னதும் மைனஸ் ஆகும். ஸோ 3 கிடைக்கும். இதுக்கு மாதிரி டிஃபரன்ஸ் 12 sin squared a கிடைக்கும். கரெக்டாக? அப்போ sin squared a யோட வேல்யூ உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? 1/4 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள். 170 cos squared b plus 158 1 minus cos squared a bன்னு எழுதிக்கலாமா? ஓகே, 161. கரெக்டாக? இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? cos squared b மேலே உள்ள மாதிரி பண்ணால் 1/4 கிடைக்கும். ஓகே, cosecant squared a secant squared b இது நம்ம கண்டுபிடிக்கணும். cosecant squared by a நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1/sin squared a எழுதிக்கலாம். secant squared b எப்படி எழுதிக்கலாம்? 1/cos squared b எழுதிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 into 4 is equal to 16. 16 தான் இதற்கான சரியான ஆன்சர். இது என்னது? நீங்கள் ஃபார்முலா இதெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்களே கேட்டிங்கன்னா இதெல்லாம் பேசிக்ஸ். நீங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங்கில் வந்துட்டு இருப்பீங்க. ஸோ பேசிக்ஸ் தெரியாதவங்க நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் பேசிக்ஸ்லேருந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, அதாவது ஒருத்தர் ஒரு பொருள் 10 ரூபான்ட்டு 40 பொருள் வாங்குறாரு. அந்த 40 பொருளில் கொஞ்சம் பொருள் 25% ப்ராஃபிட்க்கும் கொஞ்சம் பொருள் 10% லாஸ்க்கும் விற்கிறாரு. ஓகேவா? ஸோ அவருக்கு டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது? 4% ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? இவர் லாஸ்க்கு விற்றுப்பா தெரியுமா பொருட்கள், அதோடைய கவுண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பாருங்கள். 25% ப்ராஃபிட்டு, 10% லாஸு, ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ? 4%. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பாருங்கள்? 14 21 7 டேபிளால் போகுமா? 2:3 கிடச்சிருக்கு. 40 ஐட்டம்ஸு. ஸோ 5 8 லாஸ்ட் வித்த பொருட்கள் கேட்டிருக்காங்க. ஸோ 3 into 8 24 தான் இதற்கான சரியான ஆன்சர் இருக்கும்.
ப்ராஃபிட்டுக்கு வித்த பொருட்களோட கவுண்ட்ஸ் கேட்டாங்கன்னா 2 × 8 16 தான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இப்போ சிலிண்ட்ரிக்கல் வெசலை என்ன பண்ணுறாங்கன்னா உருக்குறாங்க. உருக்கி அந்த சிலிண்ட்ரிக்கல் வெசல்ல இருந்து நிறைய சின்ன சின்ன ஸ்பெரிக்கல் பால்ஸை வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிலிண்ட்ரிக்கல் வெசலை உருக்கி சின்ன சின்ன பால்ஸாக உருவாக்குங்க. அப்படி உருவாக்குனா எத்தனை பால்ஸை நம்ம உருவாக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஒன்றுமே இல்லை, ரெண்டுத்தோட வால்யூமோட ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கான வேல்யூஸ் அவங்க சில வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதில் இருந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, செய்யலாமா பாருங்கள். சிலிண்ட்ரிக்கல் வெசல் அதோடைய ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹச். எத்தனை கவுண்ட்ஸ் உருவாக்கியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ ஸ்பெரிக்கலோட பை ஆர் கியூப் 4/3 பை ஆர் கியூப். பையும் கட் ஆகுமா? சிலிண்ட்ரிக்கல் பாருங்கள், 6 × 6 × 5 = n × 4/3. ஸ்பெரிக்கலோடைய டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2. ரேடியஸ் கண்டுபிடிக்க அதில் ½. ஸோ 1 கியூபு. n அங்கே வச்சுட்டு மற்றெல்லாம் இங்கே கொண்டு வாங்க. 5/4 × 1 × 3. கட் பண்ணுங்கள். 2 2s are 4, 3 2s are 6, 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3 3s are 9, 9 5s are 45, 45 × 3 135. 135 தான் இதற்கான சரியான ஆன்சர். 135 பால்ஸை நம்மளால் உருவாக்க முடியும் அந்த சிலிண்ட்ரிக்கல் வெசலில் இருந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. அதாவது 12,000ங்கிற ஒரு அமௌண்ட்டை வந்து ஒருத்தர் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 4 மாதம் கழிச்சு என்ன பண்ணுறாருன்னா 6,000 அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டபுள் பண்ணார். ஓகேவா? ஸோ எண்ட் ஆஃப் தி இயர் வந்து அவருக்கு வந்து 2,800 ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இனிஷியல் டைமில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். செய்யலாமா பாருங்கள். 12,000 ரேட்டு தெரியாது, 4 மந்த்து ப்ளஸ் 18,000 டபுள் த ரேட்டு 1 இயருக்கு இஸ் ஈக்குவல் 2,800. ஓகேவா? இந்த 0 கட் ஆகும் 1 15, இந்த 0 கட் ஆகும் 12 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 280 6 கிடைக்கும். ஓகேவா? இங்கே 2,800 இருக்குது. அப்போ 6 தான் நம்மளுக்கு இருக்காங்க இனிஷியல் எவ்வளோன்ட்டு. ஸோ 10%. இது டிவைட் பண்ணிங்கன்னா 10 கிடைக்கும். 10% தான் இனிஷியல் டைமில் அவருடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ உங்களுக்கு டபுள் த அமௌண்ட்க்கு அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு எவ்வளோ கேட்டால் என்ன சொல்லுவீங்க? டபுள் த அமௌண்ட் 2R. அப்போ 2 × 10 20. ஓகேவா? இவ்வளோ தான் சம் முடிஞ்சுட்டு. நெக்ஸ்ட் ஓகே, இது தெரியறதுக்கு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியணும். ஓகேவா? அதை நான் சொல்லித்தரேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ACDE இது ரெண்டுமே பேரலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? CAB இதோடைய ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 38 டிகிரி கொடுத்துருக்காங்க. 2A தான் 38னா அப்போ A எவ்வளோ? 19 டிகிரி. 19 டிகிரி. ஓகே, நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் ஆஃப் ABC + 5 ஆங்கிள் ஆஃப் CBDயோட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க? ஓகேவா? ABC B + 5 × CBD A இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏயோட வேல்யூ தெரியும் 5 × 19. பியோட வேல்யூ தெரியாது. பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ உங்களுக்கு ஒரு 2 பேரல் லைன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அதில் ஒரு லைன் கிராஸ் ஆகுதுன்னா இப்போ இந்த 2 ஆங்கிள் இருக்குது தெரியுமா? இது ரெண்டுமே 180 டிகிரிக்கு இருக்கும். லைக் தட் தானே இருக்கு. பாருங்க, 2A + B + A இந்த ஆங்கிள் தானே 180 டிகிரி. கரெக்டா? பாருங்க 180 டிகிரி. 3A + B = 180 டிகிரி. 3A எவ்வளோ? 57. 57 அங்கே கொண்டு போனால் B எவ்வளோ கிடைக்கும்? 123 கிடைக்கும். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 123 = உங்களுக்கு வேல்யூ என்னது? 218 டிகிரி தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், அப்ளை பண்ணுங்க ஆன்சர். இது டஃபஸ்ட் ஷிஃப்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கான்செப்ட் நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இங்கே பாருங்க. அதாவது ஒரு 35 நம்பர் இருக்குது. அந்த நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு 10 நம்பரை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து ஒரு 10 நம்பரை ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஆவரேஜ் என்னென்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? எம்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த எம்மும் என் என்ன கண்டிஷனில் இருக்குன்னா m² - n² இதோட ஸ்கொயர்டோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 600 இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 3m + 5n இதோடைய ஆவரேஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, செய்யலாமா பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட். 1 2 3 4 5 இதோட ஆவரேஜ் எவ்வளோ? 3. கரெக்டா? ஓகே, இதோட ஆவரேஜ் எவ்வளோ? 3 ஆவரேஜ். இப்போ பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த 2 நம்பர் ஆட் பண்ணுறேன். 3 4 5 6 7 இதோட ஆவரேஜ் எவ்வளோ? 5. ஸோ 2 நம்பர் ரிமூவ் பண்ணிட்டு 2 நம்பர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? ஆவரேஜில் 2 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 3 + 2 = 5 ஆவரேஜ். கரெக்டாக? ஸோ பாருங்கள், அதே கான்செப்ட். ஃபஸ்ட்டு 35 அதோட ஆவரேஜ் எவ்வளோ? n. ஓகேவா? ஸோ எம்ங்கிறது இது என்னன்னு வச்சுக்கிறோம், இது எம்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ எம் எவ்வளோ? n + 10 தானே எம். ஏன்னா 10 நம்பர் ரிமூவ் பண்ணி 10 நம்பர் ஆட் பண்ணுறோம். ஸோ ஓகே, இதை அப்ளை பண்ணுங்கள். m² - n² இது எப்படி இருக்கும் உங்களுக்கு? A - b
a பிளஸ் பிங்கிற கான்செப்ட்ல இருக்கு ஓகேவா கரெக்டா அப்ளை பண்ணலாமா பாருங்க ஏக்கு பதிலா m பிக்கு பதிலா n சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க n plus 10 plus n n minus 10 n plus 10 minus n is equal to 600 ஓகேவா ஸோ இதுவும் கட் ஆகும் 2n plus 10 வரும் இங்கே 10 வரும் மல்டிப்ளை பண்ணால் 20n plus 100 is equal to 600 இது அங்கே கொண்டு போனால் மைனஸ் 500 வரும் இது கீழே கொண்டு போனால் n is equal to 25 கிடைக்கும் n is equal to 25 நான் m is equal to எவ்வளோ 35 கரெக்டாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க 3 into 35 plus 5 into 25 divided by 2 கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 115 கிடைக்கும் இதுதான் ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் சம் போலாமா பாருங்க இது ரொம்பவே ஈஸியான சம் பாருங்க அதாவது இந்த ஆங்கிள் இதோடைய சம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க 80 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க கரெக்டா அடுத்த பாருங்க BDE இதோட ஆங்கிள் என்னன்னு கொடுத்துருக்காங்க 35 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா CED இதோட ஆங்கிளோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த நான் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்து இதோட ஆங்கிள் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 3 ஆங்கிள் இருக்குது தெரியுமா இதை ஆட் பண்ணி இங்கே எழுதணும் இது கான்செப்ட் ஓகேவா பாருங்க இதோட ஆங்கிள் 80 சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்போ இதோட ஆங்கிள் என்னது இருக்கும் 80 இருக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கு சரி இதுதான் இதோட ஆங்கிள் என்னது 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா இது 45 இது 35 இதோட சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க 80 45 35 160 டிகிரி தான் இதற்கான சரியான ஆன்சர்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் போலாமா வாங்க ஓகே இதுல இந்த மாதிரி பைச்சார்ட்டான சம்ஸ் வந்து உங்களுக்கு 4 to 5 क्वेश्चंस கம்பல்சரி உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க ஓகேவா இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு 5 ஸ்டூடண்ட்ஸ் அவங்களுடைய சப்ஜெக்ட் வைஸ் மார்க் கொடுத்திருக்காங்க ஓகேவா இதுல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த 4 ஆப்ஷன்ல ஒவ்வொரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க இந்த 4 ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மென்ட்ல எந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மென்ட்டா பார்க்கலாம் பாருங்க மேக்ஸ் இஸ் ஈஸியர் ஃபார் பி அதாவது பிக்கு வந்து மேக்ஸ் வந்து ஈஸி ஓகேவா கம்பேர் டு இ அண்ட் ஏ அப்படின்னா இக்கும் ஏயும் மேக்ஸில் வந்து வீக்குன்னு வச்சுக்கணும் வீக்குன்னு வச்சுக்கணும் இல்லை அப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பியோட மேக்ஸ் மார்க் எவ்வளோ 82 இயோட மேக்ஸ் மார்க் எவ்வளோ 93 ஸோ இ வீக்கு கிடையாது இக்கு மேக்ஸ் ஸ்ட்ராங் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங் அடுத்தது பாருங்க ஃபிசிக்ஸ் இஸ் ஈஸியர் ஃபார் சி அதாவது ஃபிசிக்ஸ் வந்து சிக்கு ஈஸி பி அண்ட் இக்கு டஃப் ஓகேவா பாருங்க சியோடைய ஃபிசிக்ஸ் மார்க் எவ்வளோ 87 பியோடைய ஃபிசிக்ஸ் மார்க் எவ்வளோ 65 இயோடைய ஃபிசிக்ஸ் மார்க் எவ்வளோ 69 ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் போலாம் பாருங்க ஓகே அதாவது ஒருத்தர் வந்து 12 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காரு அந்த காரை 80% இன்சூரன்ஸ் போடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அந்த காரை 15% லாஸ்க்கு விற்கிறாரு ஸோ என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து 15% லாஸ்க்கு விற்கிறாரு அந்த காரை ஓகேவா ஸோ விற்கிற டெலிவரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா கார் ஆக்சிடென்ட் ஆகுது ஸோ அவருக்கு இன்சூரன்ஸில் 90% ஆஃப் த அமௌண்ட் தான் கவர் ஆகுது ஓகேவா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு அண்ட் சேல்ஸ் அந்த மீன்ஸ் அந்த சேல் அந்த 15% லாஸ்க்கு சேல் பண்ணியிருப்பார்ல அந்த அமௌண்ட்டோடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்றதை நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அவருக்கு லாஸ் எவ்வளோங்கிறத பாருங்கள் 12 lakh வாங்கினது 80% இன்சூரன்ஸ் 80% மீன்ஸ் 9,60,000 ஓகேவா அதில் அவருக்கு 80% வந்து கவர் ஆகுது 90% கவர் ஆகுது மீன்ஸ் 10% கவர் ஆகுது ஸோ 96,000 15% லாஸ்க்கு விற்கிறாருங்கிறப்போ வந்து எவ்வளோக்கு விற்றுருப்பாரு 10,80,000க்கு அவர் வந்து அந்த காரை சேல் பண்ணியிருப்பார் ஓகேவா பாருங்க இதுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ உங்களுக்கு 1,20,000 இதுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 60,000 அது சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இது அவருக்கு லாஸு ஸோ இது ஆல்சோ அவருக்கு லாஸ் தான் ஸோ ஆட் பண்ணுங்க 1,50,000 தான் அவருக்கு the net difference ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் போலாமா பாருங்க ஓகே இந்த கொஸ்டின் இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன பண்ணுறோம்னா a is equal to 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ஓகேவா பாருங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க இப்போ a 1 ஸ்கொயர்டுனால எவ்வளோ 1 தான் 1 கியூப்னாலும் 1 தான் 1 4நாலும் 1 தான் அதே தான் இங்கே பாருங்க 1 + 2 + 3 + 2 + 1 1 - 2 + 1 - 1 - 2 கரெக்டா இதோட வேல்யூ என்னது 0 வரும் இது 0ங்கிறப்போ ஹோல் டைம் 0 ஆயிடும் 0 மைனஸ் இதோட வேல்யூ என்ன -1 வரும் ஸோ -1 × -1 +1 தான் இதற்கு சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் போகலாம் பாருங்க ஓகே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் பாருங்க அதாவது 2x x + y - 2z is equal to 8x - 5 - y 5 4y - 6z is equal to 25y 2y + z
4x minus 3z is equal to 9x plus y-ன்றதை என்னன்னு கொடுத்துருக்காங்க. இது இந்த ரேஷியோல இருக்கு, இந்த இதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா 2x plus 3y plus 5z என்னங்கிறத நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இது ரொம்ப டஃப்பான சம்மே கிடையாது. பாருங்க, இப்போ 2 இருக்கு, இங்க என்ன இருக்கு, 8 இருக்கு. ஸோ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம், 2 3ன்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி இங்க 5 இருக்கு, இது 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இங்க பாருங்க 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாத்துலயுமே பேஸ் வந்து ஈக்குவல் ஆயிடுது. பாருங்க, இப்போ மேல பவரை மட்டும் ஈக்குவல் பண்ணலாமா? x plus y minus 2z is equal to 3 ஆல மல்டிப்ளை ஆகும் 24z minus 15 minus 3y. ஓகேவா? பாருங்க, இப்போ ஓகே, x இது அங்க கொண்டு வந்தா plus 4y minus plus minus minus 20 minus 26z is equal to minus 15 இருக்கும். கரெக்டா? ஓகே, நம்ம இதை இப்போ எடுத்துருக்கோம். இப்போ இதை பாருங்க, 4y minus 6z is equal to 2y plus 2z. இப்போ பாருங்க, 4y இங்க வருதா, 2y is equal to, இப்போ அதாங்க போனா 8z. கரெக்டா? அப்போ y by zங்கிறது என்ன ரேஷியோல இருக்கு, 4/1ங்கிற ரேஷியோல இருக்கு. கரெக்டா? ஓகே, சூப்பர். அடுத்த பாருங்க, இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது என்ன ரேஷியோ? இப்போ இதை பாருங்க, 4x minus 3y is equal to 2x plus 2z. கரெக்டா? இப்போ பாருங்க, இப்போ இது எங்க கொண்டது என்ன வரும், 2x is equal to அங்க கொண்டா 5z இருக்கும். x by z என்ன ரேஷியோல இருக்கு, 5/2ங்கிற ரேஷியோல இருக்கு. xங்கிறது 5, zங்கிறது 2ங்கிற ரேஷியோல இருக்கு. ஸோ இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 8/2. x is to y is to z. x எவ்வளோ 5, y எவ்வளோ 8, z எவ்வளோ 2. கரெக்டா? நம்மளுக்கு இப்போ இந்த ரேஷியோல இருக்கு. கரெக்டா? நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இப்போ x இருக்க இடத்துல இந்த 5 மல்டிப்ளை பண்ணுங்க 10 பிளஸ் y இருக்க இடத்துல இந்த 8 மல்டிப்ளை பண்ணுங்க 24, z இருக்க இடத்துல 2 மல்டிப்ளை பண்ணுங்க 10. எவ்வளோ ஆச்சு, 44. 44 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இந்த மாடல் சம் நீங்க புதுசா பார்த்திருப்பீங்க. ஓகேவா? ஒண்ணுமே இல்லை, நமக்கு தேவையான ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இந்த சம் இது ரொம்பவே ஈஸியான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். பாருங்க, ஏபிசி 95 டிகிரி, ஏபிசி இதோட ஆங்கிள் 95 டிகிரி கொடுத்துருக்காங்க. எஃப்இடி இதோட ஆங்கிள் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 115 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏபிசி இதோட ஆங்கிள் என்னங்கிறத நாம கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே, செய்யலாமா? பாருங்க, இப்போ ஒரு சர்க்கிள்குள்ள இருக்க குவாட்ரிலேட்டர் இங்க இப்போ குவாட்ரிலேட்டர் ஃபார்ம் ஆகுமா? இது ஒரு குவாட்ரிலேட்டர் தானே. ஒரு குவாட்ரிலேட்டருக்கு ஆப்போசிட் ஆங்கிள் வந்து 180 இருக்கணும். கரெக்டா? ஸோ பாருங்க, இந்த குவாட்ரிலேட்டர் இதோட ஆப்போசிட் இதானே. ஸோ இதுக்கு எவ்வளோ வரும், 85 வரும் டிகிரி. ஓகே, இப்போ இது கன்வெர்ட் பண்ணோம்னா இதுக்கு குவாட்ரிலேட்டர். ஸோ இதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 65 இருக்கும். கரெக்டா? இப்போ இது ட்ரையாங்கிளா? ஓகே, இது ட்ரையாங்கிள் கிடச்சிட்டு. இப்போ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன், என்ன சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இது ரெண்டோட சம் தானே. அப்போ இங்கே வரும் 85, 65, 150 டிகிரி தான் ஆங்கிள் ஆஃப் இது பி. ஓகேவா? ஓகே, ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குவாட்ரிலேட்டராக அசியூம் பண்ணிக்கோங்க, அதில் ஆங்கிள் கண்டுபிடிங்க, அடுத்த ட்ரையாங்கிள் வச்சு அது சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் போட்டுருங்க. சிம்பிள் சம். ஓகேவா? ரொம்ப டைம் எடுக்காது. ஜியாமெட்ரி, மென்சுரேஷனு, ட்ரிக்னாமெட்ரி இதெல்லாம் வந்து ரொம்பவே டைம் எடுக்காது. அரித்மேட்டிக்கை விட அட்வான்ஸ் மேக்ஸ் ரொம்பவே டைம் கம்மியாக தான் பிடிக்கும். ஓகேவா? அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம் இது சிம்பிள் போர்ட் மாஸ் ரூலை வச்சே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ரெகுலராக வாட்ச் பண்ணிருப்பீங்க, போர்ட் மாஸ் ரூல்ஸ் நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். இதற்கான ஆன்சர்ஸ் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிங்க, ஏ கண்டுபிடிச்சி 8 அந்த வர வேல்யூவால் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி கொண்டு வாங்க. அதுதான் ஆன்சர். நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில்
கட்டாயம் சொல்லணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, பாருங்க. ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது கவர்மெண்டோடைய எக்ஸ்பெண்டிச்சர் செலவு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு பிளானுக்கு. ஓகேவா? இஃப் த கவர்மெண்ட் பிளான் டு இன்க்ரீஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் பை 30% அண்ட் த ஆவரேஜ் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது 2016 டு 17, 2017 டு 18, 2010 18 19 இதோட ஆவரேஜ் கிடைக்கும் தெரியுமா? எக்ஸ்பெண்டிச்சரோட ஆவரேஜ் அதில் ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, செய்யலாமா? 2016 அண்ட் 17 பாருங்க. 720, 820, 845, 5, 8, 23 divided by 3 ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. 795 தான் ஆவரேஜ். ஓகேவா? ஆவரேஜில் 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. $7.95 இதை வந்து 30ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. வெயிட் 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 30% இன்க்ரீஸ் பண்ணுறோம். கரெக்டாக ஆவரேஜில் எக்ஸ்பெண்டிச்சர் பை 30%. ஸோ 795 30% இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ 130 போடும். ஓகேவா? ஏன்னா 100 இருக்குது, அதில் நம்ம 30% இன்க்ரீஸ் பண்ணோம். 130 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் உங்களுக்கு 1033.5 வரும். ஓகேவா? வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 3 இயர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இந்த 3 இயருக்குமே ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஆவரேஜில் 30% நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஆவரேஜில் 30% இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ 795 into 130/100 மல்டிப்ளை பண்ணுங்கள். யூ கேன் கெட் த ஆன்சர் ஈஸிலி. ஓகேவா? நெக்ஸ்ட் இதான் ஆன்சர். ஓகே, இதான் ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய அந்த மேக்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் வந்து நான் கம்ப்ளீட் மேக்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஓகேவா? பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் டீச் பண்ணுவேன். டவுட் கிளியரிங் செஷன் வைப்பேன். உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை நான் எவ்ரி சாட்டர்டே டவுட் கிளியரிங் செஷன் வச்சு உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுவேன். சாப்டர் வைஸ் குவிசஸ் அண்ட் மிக்ஸ்டு குவிசஸ் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஒவ்வொரு சாப்டர் ஃபினிஷ் ஆக உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஓகேவா? அடுத்தது இந்த கோர்ஸ் ஃபீஸ். இந்த கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 619, 1 இயர் வேலிடிட்டி. 1 இயருக்கு நீங்கள் எல்லா மேக்ஸ் கிளாஸஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கோர்சஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், யூபிஐ ஐடி கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை என்னோட மெயிலுக்கு, அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மெயில் பண்ணிங்கன்னா நான் உங்களே என்னோட கோர்ஸில் ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? நான் இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்களா? இதில் முக்கால்வாசி சாப்டர்ஸ் வந்து என்னோட கோர்ஸில் நான் டீச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? மிக்சர் அண்ட் அலிகேஷனு, இந்த ட்ரிகனாமெட்ரி உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும். நீங்கள் புதுசாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இது எப்படி 1 - sin squared a போட்டிங்க, 1 - cos squared b போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கோர்ஸில் ஃபார்முலா வச்சு நான் பேசிக்ஸ்லேருந்து டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இட் வில் டெஃபினெட்லி பெனிஃபிட் ஃபார் யூ. ஓகேவா? கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி இருக்குது, அது மூலமாக நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பாருங்கள். அதாவது 5 men and 8 women இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை எவ்வளோ டேஸில் முடிக்கிறாங்க? 34 டேஸில் முடிக்கிறாங்க. ஓகேவா? அதே ஒர்க்கை 4 men 18 women சேர்ந்துக்கிட்டு 28 டேஸில் முடிக்கிறாங்க. ஓகேவா? நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா, சேம் ஒர்க்கை 3 men and 5 women சேர்ந்தால் எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 7 டேபிளால் போடலாமா? 2 டேபிளால் போடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 17 85 men plus 56 136 women is equal to 24. 14 மல்டிப்ளை பண்ணுங்க. 56 men, சாரி இது ப்ளஸ் தான். ஓகேவா? ஓகே, 14 into 18 உங்களுக்கு என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணுங்க. நான் உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், கியூப் நம்பர்ஸு, ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் படிச்சு வைங்க. ஏன்னா அது வந்து கால்குலேஷனில் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? 252 women. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்? இது இந்த சைடு கொண்டாங்க, இது இந்த சைடு கொண்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்?
85 minus 56 29 men is equal to unset கொண்டு வந்தா 252 my 252 minus 136 is equal to 116 women. Okay, men by women is equal to 116 by 29. okay வா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இது கட் பண்ணலாமா எப்படி கட் பண்ணலாம் 1 by 4 கட் பண்ணலாமா 29 into 4 எவ்வளவு உங்களுக்கு 29 into 4 எவ்வளவு 160. ஓகே men and women என்ன ரேஷியோல இருக்காங்க 4:1ங்கிற ரேஷியோல இருக்காங்க men and women ஓட ரேஷியோ கரெக்ட்டா பாருங்க இப்போ 4:1ங்கிற ரேஷியோல இருக்காங்க men and women 4:1ங்கிற ரேஷியோல வர்க் பண்றாங்க ஓகே பாருங்க நம்ம என்ன கேக்குறாங்க 3 men and 5 women சேர்ந்தா எத்தனை டேஸ்ல வர்க் முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க ஓகேவா நம்ம இத எடுத்துக்கலாமா 5 men plus 8 women சேர்ந்து 34 டேஸ்ல முடிக்கறாங்க அதே வர்க்க அதே வர்க்க 3 men 5 women சேர்ந்து எத்தனை டேஸ்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க ஓகே x போட்டுக்கலாமா இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 20 plus 8 34 is equal to பாருங்க 12 plus 5 கரெக்ட்டா 28 into 34 divided by 17 is equal to எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா 1 2 மல்டிப்ளை பண்ணுங்க 40 56 56 தான் இதற்கான சரியான ஆன்சர் ரொம்பவே சிம்பிள் சம் தான் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும் டைம் அண்ட் ஒர்க் நான் இன்னும் கோர்ஸ்ல டீச் பண்ணல ஸோ இப்போ இன்னும் அட்வான்ஸ் மேக்ஸ் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க் டீச் பண்ணுவேன் இந்த மாடல் சம்ஸ்லாம் கட்டாயம் டீச் பண்ணுவோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே இது ரொம்பவே ஈஸியான சம் ஆனால் கால்குலேஷனுக்கு டைம் எடுக்கும் ஓகே பார்க்கலாம் பாருங்க அதாவது என்னன்னா இதுல எக்ஸ் இருக்கு இதுல y இருக்கு ஓகே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா क्वेश्चनல y ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க சோ x கண்டுபிடிச்சு இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி தென் y கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா x is equal to 3 by 42 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 5 into 42 divided by 3 x கிடைக்குமா அந்த x ஓட வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஒரு x ஓட ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும் divided by 2508 இருக்கும் equal to y by 04 இருக்கும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க y ஓட வேல்யூ you can easily find out இதுவும் உங்களுக்கு ஹோம்வொர்க் தான் நான் செய்யறது எப்படின்னு சொல்லிட்டேன் நீங்க இத வொர்க் அவுட் பண்ணி எனக்கு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும் நிறைய நீங்களும் வொர்க் அவுட் பண்ணாதான் நான் உங்களுக்கு சிம்பிள் சம் தான் உங்களுக்கு நான் ஹோம்வொர்க்கா கொடுக்கறேன் சோ நீங்க அத வொர்க் அவுட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணனும் ஓகே சென்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணனும் இதுல எது சரியான ஆன்சர்னு ஏன் சொல்றேன்னா நான் உங்களுக்கு டஃபஸ்ட் சம் எல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் கொடுத்து ஹோம்வொர்க் கொடுத்தனா உங்களால செய்ய முடியாது ஓகேவா சோ தான் ஈஸியஸ்ட் சம் தான் கொடுத்திருக்கேன் சோ நீங்க இத ஆன்சர் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் ஒரு ஈஸி சம் தான் பாருங்க 1 by 9 minus 4 root whole squared plus 1 by 9 plus 4 root 5 whole squared னு கொடுத்திருக்காங்க இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகே செய்யலாமா பாருங்க இது LCM எடுக்கலாமா LCM எடுத்தா உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும் a minus b whole squared a plus b whole squared கிடைச்சிருக்கு ஓகேவா இப்போ பாருங்க nine minus 4 root 5 whole squared 9 plus 4 root 5 whole squared 9 plus 4 root 5 whole squared plus 9 minus 4 root 5 whole squared கரெக்ட்டா மல்டிப்ளை பண்ணலாமா பாருங்க 81 plus 40 plus ஒன்னுல a plus b whole square a square plus b square plus 2ab அதுதான் போறோம் 22 root 5 plus 81 plus 40 minus 72 root 5 இந்த இதுவும் கட் ஆகுமா பாருங்க உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும் 81 40 81 40 இருக்கா ஓகே அப்ப கீழ பாருங்க இது உங்களுக்கு பண்ணீங்கனா மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க 1 வேல்யூ கிடைக்கும் ஓகேவா இது நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க ஸ்கொயர் பண்ணிட்டு தென் அத மல்டிப்ளை பண்ணுங்க உங்களுக்கு 1 தான் வேல்யூ கிடைக்கும் ஓகேவா இப்போ ஆன்சர் ஈஸியா போடலாமா 81 40 81 40 2 242 242 தான் சாரி வெயிட்
இங்கே மிஸ்டேக்ஸ் இருக்கு, வெயிட் a minute. வெயிட் 80 தானே, 4 root 5 whole square என்னது 80 தானே வரும். நான் இங்கே 40 போட்டேன், ஸோ சாரி. 80 32 322 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஓகே, கால்குலேஷனில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இது ரொம்ப ஈஸியான சம். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா p = 30 டிகிரின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? √3 + 2 sin 30 டிகிரி வேல்யூ எவ்வளோ? 1/2. ஸோ √2 கட் ஆகும். ஸோ இங்கே 1ன்னு வரும். அதே மாதிரி 1 - 2 cos 30யோட வேல்யூ எவ்வளோ? √3/2. 2 கட் ஆகும். ஸோ √3 வரும். ஹோல் கியூப் ப்ளஸ் 1 ப்ளஸ் cos 30யோட வேல்யூ எவ்வளோ? 1/√2. ஸோ √3 வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், √3 - 1 வரும். கரெக்டாக? ஹோல் கியூப். இப்போ இதை பாருங்கள், இதை இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரலாமா? எப்போ போடும்? மாற்றி போடுவோம். √3 + 1/1 - √3 whole cube minus √3 + 1 minus √3. ஓகே, இதுவும் சேம் தானே. ஸோ இதுவும் 1 இதுவும் 1னா 1 - 1 0 தானே. 0 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? வாங்க. ஓகே, இது ரொம்பவே ஈஸியானது. இது வித்தவுட் பேப்பர் அண்ட் பெண்ணை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தரேன் பாருங்க. AD is a bisector of angle CAB. CAB இதோடைய angle bisector ஆனது இந்த AD. ஓகேவா? BD is a bisector of angle CBF. ஓகேவா? இதோட angle bisector ஆனது BD. ஓகேவா? நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, if the angle of C 34 டிகிரினா இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்பவே சிம்பிள். இதோட இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்து இந்த பைசெக்டார் வந்துட்டுனாலே இதோட ஆங்கிள் இருக்கிறோம், இதோட பாதி தான் இங்கே இருக்கும். இதோட பாதி என்னது? 17 டிகிரி. 17 டிகிரி தான் இதற்கான சரியான ஆன்சர். இப்போ நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் இப்போ பென் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது டேரெக்டாக கொஸ்டின் பார்த்தோன்னே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பொருளை வந்து 20% ப்ராஃபிட்டுக்கு பிக்கு விற்கிறாரு. ஏ வந்து 20% ப்ராஃபிட்டுக்கு பிக்கு விற்கிறாரு. ஓகேவா? பி என்ன பண்ணுறாருனா, அதே பொருளை வந்து 10% அவர் வாங்கியிருப்பார்ல, அதில் 10% ப்ராஃபிட்டுக்கு சிக்கு விற்கிறார். ஸோ சி எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காருனா 1,32,000க்கு வாங்கியிருக்கிறார் அந்த பொருளை. ஓகேவா? இப்போது சி வந்து டேரெக்டாக ஏட்டிருந்து வாங்கினார்னா அவர் வந்து 5% அவருக்கு லெஸ் அமௌண்ட்டு தான் அவர் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? பிக்கு செலவு பண்ணுறதை விட ஏற்ற டேரெக்டாக வாங்கிட்டாருன்னா அவருக்கு 5% செலவு வந்து கம்மியாகுது. ஓகேவா? நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் ப்ராஃபிட் ஏ ஹேவ் மேட் தென். அப்படி சி வந்து டேரெக்டாக ஏற்றிருந்து வாங்கினா ஏயோட ப்ராஃபிட் என்னங்கிறத நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஓகேவா? ஓகே, செய்யலாமா? பாருங்கள். இப்போ ஏ வந்து ஒரு 20% ப்ராஃபிட்க்கு விற்காரு. ஸோ 120 ருபீஸ்க்கு விற்பார். இதை இவர் 10% ப்ராஃபிட்க்கு விற்காருங்கிறப்போ வந்து சி எவ்வளோக்கு வாங்கியிருப்பார்? 132க்கு வாங்கியிருப்பார். 132 தான் 1,32,000னா என்னது? இன்ட்டு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இது 1000. அப்போ இது என்னது? ஓகேவா? 5% கம்மியாக வாங்கியிருப்பார். அப்போ 5% இதில் 5% என்னங்கிறது 10%ங்கிறப்போ வந்து உங்களுக்கு என்னென்னு வரும் பாருங்கள். 5% உங்களுக்கு சொல்லித்தரேன். 5% 0 wait ஓகே, 6,600 கம்மியாக அவர் வந்து ஏற்றிருந்து வாங்கி செலவில் கம்மியாகும்னா 1,32,000ல் 6,600 எவ்வளோ? 1,25,400. ஓகேவா? 5% லாஸ்க்கு விற்றாருன்னா 5% கம்மியாகும்னா இதுதான் ஏட்டிருந்து இவர் வாங்கியிருப்பார். ஸோ சி டேரெக்டாக ஏட்டிருந்து வாங்கினா அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? 24,000
25,400 rupees வரும். ஓகேவா? சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கான்செப்ட், ஜஸ்ட் நீ கொஸ்டின் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏ ஒரு பொருளை பிக்கு விற்கிறாரு, பி அதே பொருளை சிக்கு விற்கிறாரு. இப்போ அந்த சி வந்து டேரெக்டா ஏட்டு இருந்து வாங்கினா அவருக்கு வந்து செலவு வந்து 5% கம்மியாகுது. ஓகேவா? அப்படி 5% கம்மியாகுது. ஸோ ஏ டேரெக்டா சீட்டை வித்தாருன்னா அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? 5% கம்மியாகுது. மீன்ஸ் இந்த ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. ஸோ ஏயோ இந்த பொருள் அவர் இனிஷியலாக இருந்திருக்கும். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ? 25,400. ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேவா? இங்கே பாருங்க, இது கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்க. அதாவது பேஸ்ட் ஆன் தி இன்ஃபர்மேஷன் த ப்ரொடக்ஷன் ரேஷியோ இது ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது இந்த 6 இது இருக்குது தெரியுமா? இதில் வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ஏரியா, ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ப்ரொடக்ஷன். ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த 6 இதில் எந்த இதில் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது, ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? செய்யலாமா? பாருங்க, ப்ரொடக்ஷன் ரேஷியோ. ஓகேவா? ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட். ஓகே, பாருங்க. S1 ப்ரொடக்ஷன் ரேஷியோ எவ்வளோ? 4,5/765. ஓகேவா? கட் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 415/765 is equal to 54% கிட்ட வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்க, 390/856. பாருங்க, 390/856 45% சம்திங் வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்க, 356/729 எவ்வளோ வரும்? 48% சம்திங் வரும். அதே மாதிரி இங்கே பாருங்க, 550/964 எவ்வளோ வருது? 57% வரும். இது ஜஸ்ட் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஓகே, 280/580 எவ்வளோ வருது? 48% வருது. ஸோ இது பாருங்க, 440/864 எவ்வளோ ஆச்சு? 50% வருது. கொஸ்டின் இருக்கிறாங்க எந்த இதில் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக அண்ட் அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப கம்மியாக எங்கே இருக்குது? இந்த இதில் 4லேயே S2ல தான். ரொம்ப அதிகமாக இருக்கிறது எங்கே இருக்குது? S4ல. ஸோ S2 S4 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? பாருங்க. ஓகே, இது ரொம்பவே சிம்பிளான சம் தான். பாருங்க, இது ஆப்ரேட்டர் பி அண்ட் ஆப்ரேட்டர் கியூ கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பை சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, பேஸ்ட் ஆன் தி இன்ஃபர்மேஷன் இந்த பை சார்ட் த கஸ்டமர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் பி, ஆப்ரேட்டர் பியோட கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர்? 2.6 lakh. ஓகேவா? ஆப்ரேஷன் கியூவோட கஸ்டமர்ஸ் எவ்வளோ? 4.2 lakhs. ஓகேவா? தென் த சிட்டி சி இதுதான். the positive difference between the customers of அதாவது ஆப்ரேட்டர் பி அண்ட் ஆப்ரேட்டர் கியூ, இவங்க ரெண்டு பேரில் இருக்கக்கூடிய சி இருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் இது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ 100 தான் இருக்கும். ஓகேவா? 3.6 lakhsங்கிறப்போ வந்து 100ங்கிறப்ப என்ன ஆகும்? ஒன்னோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 3600. சியோட இது எவ்வளோ? 15%. மல்டிப்ளை பண்ணுங்க. ஆப்ரேட்டர் பியில் வந்து சியோட வேல்யூ எவ்வளோ? 54,000. அதே மாதிரி ஆப்ரேட்டர் சி பாருங்க, 4,20,000 / 20. ஐ திங்க் 23 நினைக்கிறேன். ஓகேவா? சரியா பிரிண்ட் ஆகல. 23, சரி 100 போட்டுக்கலாம். 4,200 into 23 96,600. ஓகேவா? இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? பாருங்க, 42,600. இதுதான் அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் முடிஞ்சிட்டா? ரொம்ப சிம்பிள். பை சார்ட்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இது ரொம்ப ஈஸியான நம்பர் சிஸ்டத்தில் வரக்கூடிய கொஸ்டின். அதாவது இந்த ஆப்ஷனில் இருக்கிற 4ல் எது 6ஆல் டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாருங்க, 6ஆல் டிவைட் ஆகணும்னா என்ன ஆகணும்? 2ஆலையும் டிவைட் ஆகிற கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும், 3ஆல் டிவைட் ஆகிற கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இந்த 2ஆல் டிவைட் ஆகுறதுன்னா கட்டாயம் அது வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 2ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். இது 2ஆல் டிவைட் ஆகும். இது ஆகாது,
இது ஆகும். இந்த மூணுல ஒன்று தான் ஆன்சர். ஓகேவா? 3 ஆல் டிவைட் ஆகணும்னா இந்த ஹோல் சம்ஸ் வந்து 3 ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஹோல் நம்பர்ஸ். ஓகே பாருங்க, 3 ஆல் டிவைட் ஆகும். 3 ஆல் டிவைட், இது 3 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இது கிடையாது ஆன்சர். இது 3 ஆல் டிவைட் ஆகும், இது 3 ஆல் டிவைட் ஆகும். 100 டிவைட் ஆகாது. ஸோ இது 3 ஆல் டிவைட் ஆகும், 3 ஆல் டிவைட் ஆகும், 3 ஆல் டிவைட் ஆகும், 3 ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3,49,722 தான் இந்த நம்பர் தான் 6 ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? பாருங்க. ஓகே, இது லாஸ்ட் சம். ஓகேவா? அதாவது 2 ட்ரெயின் இருக்கு. ஓகேவா? ஒரு ஸ்டேஷனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 100 and 1176 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸை 2 ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணுது. ஓகேவா? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் 5 மணி நேரம் கம்மியாக எடுக்குது பேசஞ்சர் ட்ரெயினை விட. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயின் டீங்கிற டைம் எடுக்குதுன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் T-5 பேசஞ்சர் ட்ரெயினோட 5 hours கம்மியாக எடுக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து 70 km/h லெஸ் தென் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின். அதாவது பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீட் எஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ இருக்கும்? S minus 70. ஓகேவா? நம்மள்ட்ட என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா the time taken by the passenger train to complete the travel. அதாவது இந்த பேசஞ்சர் ட்ரெயின் வந்து அந்த 1176 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்ன்றத நம்மள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, டிஸ்டன்ஸ் சேம், உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஓகேவா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. டிஸ்டன்ஸ் சேம்ங்கிறப்போ T-5 S minus 70 is equal to ST. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணாமா? ST minus 70T minus 5S plus 350 is equal to ST. கரெக்டா? ஓகே, இந்த STயும் இந்த STயும் வந்து கட் ஆயிருமா? ஓகே, ஆப்போசிட்ல இருக்க சைடில் இருக்கு. ஸோ கட் ஆயிரும். ஓகே ஓகே, இப்போ பாருங்க, minus 70T minus 50S is equal to minus 350 எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ மைனஸ் ஹோலை வெளியே எடுத்தா 70T plus 50S is equal to 350 இருக்கும். 50 கட் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். கரெக்டா? 70T plus 5S is equal to 350. இப்படி உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டைமும் தெரியாது, செகண்டும் கிடையாது. நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னா பாருங்க, 100,176 கிலோமீட்டரை நம்ம வந்து பேசஞ்சர் ட்ரெயின் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் நம்மளா எடுத்துக்கணும். ஓகே, இங்கே பாருங்க, 12 hours எடுத்துக்கணும். ஆப்ஷன் 1ல இருந்து போகிறோம். 100,176 கிலோமீட்டரை பேசஞ்சர் ட்ரெயின் கிராஸ் பண்ணுறதுக்கு 12 hours இருக்குன்னா ஸ்பீட் கண்டுபிடிச்சலாமா? பாருங்க, 2 டேபிள் 6 5 8 8. இப்போ 6 டேபிள் போட்டால் வெயிட் 1176 டிவைட் பை 12 எவ்வளோ? 98. கரெக்டா? 98 km/h தான் இதோடைய ஸ்பீடு, பேசஞ்சர் ட்ரெயினோடைய ஸ்பீட். ஓகேவா? இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதில் 70 × 12 + 5 × 98 வேல்யூ என்னன்னு பாருங்க. 70 × 12 840 plus 5 × 98 490 is equal to 350. கரெக்டா? இப்போ ஓகே, சைன் டிஃப்ரென்ஸ் ஏதோ இருக்கு. ஓகேவா? ஏன்னா இது ஈக்குவலாக வரணும். எதுவும் டிஃப்ரென்ஸ் மிஸ்டேக் பண்ணிக்கோமான்னு செக் பண்ணலாம். சைன் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, வெயிட் பண்ணுங்க.
இதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸ் வரும் ஓகேவா. இருங்க நான் செக் பண்ணிடுறேன். இதோட டிஃப்ரென்ஸ் மைனஸ் தான் வரும், ப்ளஸ் வராது ஓகேவா. நான் ஏன்னு சொல்கிறேன், இதில் மிஸ்டேக் இருக்குது, டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இதுக்கு உங்கள் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 350, இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 350. ஸோ ஈக்குவல் ஆயிருதா. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 12. இப்போ நம்ம 12 இல்லை, இப்போ 23 வச்சு, இப்போ 12க்கு இப்போ ஈக்குவலாக வரலன்னா 23 வச்சு பண்ணுங்கள், 23க்கு ஈக்குவலாக வரலன்னா 70 வச்சு பண்ணுங்கள், 70க்கு ஈக்குவலாக 80 வச்சு பண்ணுங்கள் ஓகேவா. இதில் இது ரொம்ப பண்ணோன்னா ரொம்ப லென்த்தாக வரும். இதில் என்ன மிஸ்டேக்ஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. ஓகே, 5 hours less than the passenger train while the average speed of the passenger train is 70 km less than the okay இது s plus 70 ஓகேவா. s plus 70 னா st plus 70t minus 350 ஓகேவா. இப்போ இதுங்கிறப்போ plus 350 ஆகுமா, இது plus 70 ஆகும். ஸோ இப்போ பாருங்க, இப்போ கரெக்டாக இருக்கா, இது minus 5s. ஸோ மைனஸ் சைன் வந்துட்டா, அதுதான் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அவ்வளோதான் ஓகேவா. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னையோடைய கிளாஸ். நான் கூடவே கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் டீச் பண்ணுறேன். என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த கரண்ட் அஃபேர்ஸுமே கிளாஸஸ்மே பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் ஓகேவா. கூடவே நான் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங் வந்து இதே யூடியூப் சேனலில் சிலபஸ் கவர் பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த சிலபஸ் பாருங்கள், தென் அது முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கோர்சஸ் நம்மள்ட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராக்டிஸ் கோர்ஸோட ஃபீஸ் 300. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ப்ரொசீஜர். ஜாயின் பண்ணுறதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நான் நோட்ஸ் உங்களுக்கு தருவேன், ப்ளஸ் வீடியோ கிளாஸஸ் ஆல்சோ எடுப்பேன். ஸோ என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் மட்டுமே பார்த்தாலே போதும், எஸ்எஸ்சியில் கேட்கக்கூடிய அத்தனை கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினுமே உங்களால் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும் ஓகேவா. ஓகே, இந்த கிளாஸஸோடைய ஃபீட்பேக்ஸை கட்டாயம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கொடுத்துக்க 2 ஹோம்ஒர்க்ஸையும் சால்வ் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.